சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிற ஒரு அருமையான காரியத்தை இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இங்கே வேத வார்த்தை சொல்லுகிறது, அதை நாம் இரவும் பகலுமாக அதை வாசித்து தியானிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வேதத்தின் மேலே ஒரு பிரியத்துடன் ஒரு வாஞ்சையுடன் அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே இந்த வேத புஸ்தகம் எதற்காக ஆண்டவர் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த வேத புத்தகம் ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு அன்பு கடிதம். மனித குலத்திற்காக பரலோகத்தின் ஆண்டவர் நேரடியாக முகமுகமாக பேச முடியாத காரணத்தினால் அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நமக்கு புரிய வைப்பதற்காக நம்முடைய மனித மொழியில நம்முடைய பரிசுத்தவான்களின் மூலமாக இந்த வேத புஸ்தகத்தை எழுதி தொகுத்து நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பனா அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புஸ்தகம். அல்லேலூயா. சரி, எதற்காக தேவன் இதை எழுதி கொடுத்தார்? இதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது முன்னதாக ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். இந்த வேத புஸ்தகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் வேதத்தின் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேத புஸ்தகம் ஆண்டவரால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக இதை எழுதி நம்முடைய கரங்களில் சேர்த்திருக்கின்றார். ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகளை ஏறக்குறைய 1600 ஆண்டுகால இடைவெளியில் தேவன் பல தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களுக்கு தரிசனங்களை கொடுத்து சொப்பனங்களை கொடுத்து அவர்களுக்கு எழுதும்படி கட்டளை கொடுத்து அதை எழுதி வைத்து அதை சேர்த்து வைத்து அதை பாதுகாத்து இந்த நாட்களிலே நம்முடைய கரங்களில் அதை சேர்த்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் எழுதி கொடுத்தேன், அதையோ அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்களிலே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நாம் கூட அந்நிய காரியமாக நினைத்து நாம் அதை குறித்து சிந்தனை இல்லாமல், அதை குறித்து அதிகமாக யோசிக்காமல், அதை வாசிக்காமல், அதை வாஞ்சிக்காமல் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதோ கர்த்தர் ஆனால் நமக்கு சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தின் ரகசியங்களை, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரி, எதற்காக ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்? அதை குறித்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது இந்த உலகம் எப்படி இருந்தது என்பதை குறித்து அந்த படைப்பின் சரிதையை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது மிகவும் நன்றாக இருக்கும்படி இந்த உலகத்தை படைத்தார். அல்லேலூயா. அவர் படைத்ததெல்லாம் மிகவும் நன்றாய் இருந்தது. ஒவ்வொரு நாளும் நன்றாய் இருந்தது, நன்றாய் இருந்தது, நன்றாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். முடிவிலே பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்த பொழுது மிகவும் நன்றாய் இருந்தது என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அவர் எழுதும் பொழுது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எழுதுகிறார், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே
நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால் பொல்லாத பிரபஞ்சமாக மாறி இருக்கிறது. உலகம் படைக்கப்பட்ட பொழுது அது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்ல தகுந்த விதத்தில் இருந்தது. ஆனால் இன்றைய உலகம், இன்றைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது அது பொல்லாத உலகமாக, பொல்லாத பிரபஞ்சமாக மாறி இருக்கிறது. எப்படி இது பொல்லாத உலகமாக மாறியது, எப்படி இது பொல்லாத பிரபஞ்சமாக மாறியது என்பது குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது மனிதர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய கடினப்பட்ட இருதயங்கள், அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்தது என்றால் இந்த நல்ல உலகத்தை கெட்ட உலகமாக மாற்றிவிட்டது. இதை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. மனிதனை ஆண்டவர் செம்மையானவனாக உருவாக்கினார், நல்லவனாக உருவாக்கினார், எல்லாம் நன்றாக இருந்தது என்று சொல்ல தகுந்த விதத்தில் உருவாக்கினார். ஆனால் இன்றைய நாட்களிலும் அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்களுடைய உள்ளத்திலும் எப்படி இருந்தது, அவருடைய மனம், அவருடைய இருதயம் எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்முடைய மனமும் இருதயம் கூட எப்படி இருக்குது என்பதை சொல்லும் பொழுது இந்த வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அக்கிரமம் பெருகினது, அவர்கள் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாய் இருந்தது. மனிதனை தேவன் உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்படக்கூடிய அளவிற்கு, அவருடைய உள்ளம் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று இங்கே குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த பூமியை ஆண்டவர் மிகவும் நன்றாய் இருக்கும்படி படைத்தார். ஆனால் மனிதர்களுடைய பாவமானது இந்த பூமியை சீர்கெட வைத்தது, இந்த பூமியை கொடுமையினால் நிறைக்கும்படியாய் மாற்றியது. 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. மனிதர்கள் செய்கிற பாவங்கள் எப்படி இருக்குதுன்னா ஒரு விதையை போல இருக்கிறதா. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவம் இந்த பூமியிலே விதைக்கப்படுகிறது. ஒரு விதையானது விதைக்கப்படும் பொழுது அது ஒரு செடியாகி மரமாகி ஒரு காலத்தில் அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் அந்த கனிகள் உருவாகும். அந்த கனிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் பல கனிகள் உருவாகி பல விருட்சங்கள் உருவாகின்ற பொழுது அது எப்படி ஒரு காடாக அது மாறி போகிறதோ அதுபோல மனிதர்கள் செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதையாக விளைந்து அது பலன் கொடுக்கும் பொழுது இந்த பூமி முழுவதையும் கெடுக்கத்தக்கதாக, இந்த பூமி முழுவதையும் கொடுமையினால் நிறைக்கத்தக்கதாக அது ஒரு விருட்சமாக வளர்ந்து தேவன் இந்த பூமியை பார்க்கும் பொழுது அது கொடுமையினால் நிறைந்திருந்தது, அது சீர்கெட்டதா இருந்தது. மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படும் அளவிற்கு அது உலகத்தை கெடுத்து போட்டது. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனா, பிரியமில்லாத மனுஷனா? கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். ஏனென்றால் பாவத்தை குறித்த உதாரணம். நாம் செய்கிற காரியங்கள் நன்மையானாலும் தீமையானாலும் சரி அது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறது. அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் செய்கிற பாவத்தினால எனக்கு என்ன ஆயிட போகுது, மற்றவங்களுக்கு என்ன ஆயிட போகுது நாம் நினைக்கிறோம். ஆனா நாம் செய்கிற பாவங்கள் நம்மோடு முடிவதில்லை. அதுபோலவே நாம் செய்கிற நன்மைகளும் நம்மோடு முடிவதில்லை. நாம் நன்மையை செய்தோம் என்றால் அது நன்மையின் பலனை கொடுக்கும், தீமையை செய்தோம் என்றால் தீமையின் விளைவை கொடுக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நன்மையும் இருந்தது, தீமையும் இருந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூடிய நன்மையை குறித்து முதல்ல பார்ப்போம். ஆபிரகாம் எப்படி இருந்தார் அப்படின்னா செபிக்கிற மனிதனா இருந்தார். அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பலிபீடங்களை கட்டுவார். அந்த பலிபீடத்தை கட்டி அங்க ஆராதனை செய்து ஆண்டவரோடு பேசுவார், ஜெபங்களை ஏறெடுப்பார், ஆண்டவர் அவரோடு பேசுவார். அங்க இருக்கிற அஞ்ஞான மக்கள் எல்லாரும் அங்கே கூடி வந்து ஆபிரகாம் கட்டின பலிபீடத்திலே மெய்யான தேவனை தொழுது கொள்வார்கள். கடவுளை தெரியாத ஜனங்கள் கடவுளை தெரிந்து கொள்வதற்கு ஆபிரகாம் செயல்பட்டார். அவர் செல்லுமிடமெல்லாம் ஜெபம் செய்கிற மனுஷனா இருந்தாரு. இந்த ஜெப வாழ்க்கை
ஆபிரகாம் இடத்திலிருந்து ஈசாக்குக்கு போனது. ஈசாக்கு ஜெபிக்கிற மனிதனாய் மாறினார். ஈசாக்கு தியான புருஷனாய் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆபிரகாமுடைய ஜெப வாழ்க்கை ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்குக்கு பிற்பாடு ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபும் ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் மாறினார். அவர் எது செய்தாலும் ஜெபிப்பார். எந்த காரியத்தை செய்வதாலும் ஆண்டவரிடத்தில் போய் கேட்பார். ஆண்டவரே, நான் செல்லலாமா? எகிப்துக்கு போகலாமா? நான் கானானுக்கு போகலாமா? நான் அங்கு செல்லலாமா? இங்கு செல்லலாமா? இதை செய்யலாமா என்று ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் விசாரித்து கேட்கிற ஒரு மனுஷன் யாக்கோபு காணப்பட்டார். இந்த யாக்கோபுடைய இந்த ஜெப வாழ்க்கையின் அனுபவம் அவரை கடந்து அவருடைய பிள்ளைகளிடத்தில் சென்றது. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற மனிதனாய், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்ற ஒரு மனிதனாய், தேவனுக்கு பிரியமாய் தன்னை ஒப்பு கொடுத்த மனிதனாய் வாழ்ந்தார். ஒரு மனிதன் பக்தி உள்ள வாழ்க்கை வாழும்போது அந்த மனிதனுடைய ஜெப வாழ்க்கை, அந்த பயபக்தி உள்ள வாழ்க்கை பல தலைமுறைகளை கடந்து அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்கிறது. ஆனா அதே மனிதன் பாவம் செய்யும் போது அதனுடைய விளைவையும் அறுக்கத்தான் வேண்டி இருக்கிறது. ஆபிரகாம் கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சின்ன பழக்கம் என்னன்னா, பொய் சொல்லுகிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவர் தன்னுடைய மனைவியை தன் சகோதரின்னு சொல்லி பொய் சொன்னார். நீங்க வேதத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் சொன்ன அதே பொய்யை ஈசாக்கு சொன்னார். தன் மனைவி ரெபெக்காளை சகோதரி என்று சொல்ல சொன்னார். அவரும் பொய் சொன்னார். ஈசாக்கின் இடத்திலே யாக்கோபு வந்து போய் சொன்னார். நான் ஈசான்னு சொன்னார். நான் மூத்த மகன் ஈசா வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஏசா வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆபிரகாம் சொன்ன போய் ஈசாக்கு இடத்துல வந்தது. ஈசாக்கு சொன்ன போய் யாக்கோபு இடத்துல வந்தது. ஒரு காலகட்டத்தில் யாக்கோபுடைய 11 பிள்ளைகளும் வந்து அவர் முன்பாக நின்று, உன் மகன் யோசேப்பு செத்து போய்விட்டான் என்று சொல்லி அந்த பலவர்ண வங்கி ஆடையை கொண்டு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை தோய்த்து ஏதோ ஒரு மிருகம் பிரி போட்டு விட்டது என்று சொல்லி ஒட்டுமொத்த சகோதரர்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து பொய் சொன்னார்கள். ஒரு மனிதன் சொன்ன பொய் பல தலைமுறைகளை கடந்து வருகிறது. பாருங்க, நாம் எதை விதைக்கிறோம் அதை அறுப்போம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நன்மை விதைத்தால் நன்மை அறுப்போம், தீமை விதைத்தால் தீமை அறுப்போம், வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான், திணை விதைக்கிறவன் திணை அறுப்பான் சொல்லப்படும் பொழுது நாம மட்டும் அறுத்தா பரவாயில்லைங்க. நாம் விதைக்கிற தீமையான காரியங்கள் பல தலைமுறைகளை கடந்து சென்று அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆகவே எப்படி நல்ல உலகம் இப்படி சீர்கெட்ட உலகமாய் மாறியது என்று சொன்னால், மனிதர்களுடைய இருதயத்தின் பொல்லாத நினைவுகளும் தோற்றமும் அவர்கள் செய்த தீமைகளும் ஒரு விதையை போல விதைக்கப்பட்டு அந்த நாட்டையும் அந்த அவர்கள் வாழ்ந்த உலகத்தையும் கெடுத்து போடக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் உலகத்தையே ஜலப்பிரளயத்தால் அழித்து போடும் அளவிற்கு அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சீர்கெட்டு போனார்கள். அல்லேலூயா. பாவம் மிகவும் பயங்கரமான ஒன்றாக இருந்தது. ஆகவே இந்த பாவத்தை நிமித்தமாக மனிதர்கள் தேவனோடு பேச முடியவில்லை. தேவன் மனிதர்களோடு பேச முடியவில்லை. மனிதர்களோடு தேவன் பேச முடியாதபடிக்கு, தேவனோடு மனிதர் பேச முடியாதபடிக்கு அது ஒரு பெரிய பிளவை, ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்திவிட்டது. அப்போ ஆண்டவருக்கு அது பெரிய வேதனை. என் பிள்ளைகளோட நான் பேச முடியல, என் பிள்ளைகளோட முகமுகமா நான் உறவாட முடியல, என் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்க முடியல, என் பிள்ளைகளுக்கு தீமையை சொல்லி எச்சரித்து நல்வழியில நடத்த முடியல. எப்படியாகிலும் என் பிள்ளைகளோடு நான் பேச வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அவருடைய அன்பின் வெளிப்பாடாக பல நாட்களுடைய அன்பை குறித்து வாசித்தோம். இந்த வேதாகமும் கூட, இந்த பரிசுத்த வேதாகமும் அவருடைய அன்பின் வெளிப்பாடு. நம்மோடு உறவாடவும், நம்மோடு பேசவும், நம்மோடு அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்கவும், நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கவும், நமக்கு ஆசீர்வாதங்களை சொல்லவும், நம்மளை நல்வழிப்படுத்தவும், நன்மை தீமை நமக்கு வழி காண்பித்து நன்மையான வழியில நடக்கவும், தீமையை விட்டு விலகி பல சாபத்துக்கும் பல தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பதற்குமாக நம்மீது கொண்ட அளவற்ற இரக்கத்தினால் கிருபையினால் உருவானதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது முதல் ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். பாவத்திற்கு முன்பாக ஆண்டவர் எப்படி பேசினார் மனிதர்களோடு என்பதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்னதாக ஆண்டவர் எப்படி அவர்களோடு பேசினார் என்பதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும்
புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்பதாக வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அப்படின்னா ஆண்டவர் அவர்களை கரம் பிடித்து கொண்டு வருகிறார், முகமுகமாய் பேசுகிறார். இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்பதை எங்கேயோ இருந்து சொல்லவில்லை, அருகில் நின்று அவர்கள் கரங்களை பிடித்துக் கொண்டு அவர் பக்கத்தில் நின்று அவர்களை முகமுகமாய் பார்த்து இந்த அன்பின் எச்சரிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. பாவத்திற்கு முன்பதாக தேவன் மனிதர்களோடு முகமுகமாய் பேசினார், அருகில் நின்று பேசினார், அன்போடு பேசினார். மனிதனை தேவன் படைக்கும் பொழுது அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அப்படி படைத்தார் என்றால், மற்ற படைப்புகளை விட மனிதன் தன்னோடு அதிகமாக உறவாட வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும், தன்னோடு நட்பு கொள்ள வேண்டும், தன்னோடு அந்த அன்பின் உறவை நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை போல தன்னுடைய சாயலில தன்னுடைய ரூபத்திலே தேவன் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. பாவத்திற்கு முன்பு முகமுகமாய் பேசின இவர்கள் பாவத்திற்கு பின்பு அப்படி பேச முடியவில்லை. அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற வசனங்கள் என்னவென்றால், அவர்கள் பாவம் செய்த பொழுது நடந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுகின்றது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பாவத்திற்கு பிற்பாடு அந்த மனிதனுடைய நிலைமை என்னவானது? ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்ட பொழுது பயந்தார்கள், ஓடினார்கள், ஒளிந்து கொண்டார்கள். அவர் முன்பாக வந்து நிற்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை, அவர்களுக்குள்ள அச்சம் புகுந்தது. அவர்களுக்குள்ளாக தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், நாங்கள் அவலட்சணமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்கள். அதனால் ஆண்டுடைய சமூகத்துக்கு அவரால் வர முடியவில்லை. பாவம் மனிதனையும் தேவனையும் பிரித்து போடுகிறது. அல்லேலூயா. சங்கீதங்களில் நாம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது 59ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய சுவராக ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி ஒரு பிரிவை ஏற்படுத்தி விடுகிறது என்று இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே, ஏசாயா 59:2 வாசிக்கிறேன், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரோடு ஒருமித்திருந்த அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக பிரிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய முகம் மறைக்கப்பட்டது. அவர்களால் இப்பொழுது ஆண்டவரோடு நேரடியாக பேசக்கூடாத ஒரு நிலைக்கு வந்தார்கள். இது ஆண்டவருக்கு தெரியும். பாவம் செய்த மனிதன் தன்னை தேடி வரமாட்டான், தன்னை கண்டால் பயப்படுவான், தன்னை கண்டால் ஓடி ஒழிந்து கொள்ளுவான். அவன் அவலட்சணத்தை மறைக்க, அவலட்சணத்தோடு எனக்கு முன்பாக அவனால் வர முடியாது என்பதை அறிந்த தேவன் அவனை தேடி வந்தார். இதுதாங்க கிருபை. தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய ஸ்தானத்தை அவன் பறிகொடுத்து விட்டான். தன்னுடைய நல்ல உயர்ந்த நிலையை அவன் இழந்து விட்டான். அவன் தள்ளப்பட்ட நிலைக்கு வந்த பொழுதிலும் அவனை தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு அவனை விசாரித்து அவனுக்கு ரட்சிப்பின் திட்டத்தை அறிவித்தாரே தேவன். இதுதான் தேவ கிருபை. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிருபைனா ஏதோ புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் கிருபையே வந்தது போல பேசக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகள் நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் கிருபை அங்கே ஏதேன் தோட்டத்தில் தானே தொடங்கியது. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்து அவலட்சணமான நிலைக்கு தள்ளப்பட்டு அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில வேதனையோடு வருத்தத்தோடு கலங்கி நின்ற பொழுது அவனை தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டாரே, அதுதான் கிருபையின் முதல் படி. அங்கே அவர் கிருபையை வெளிப்படுத்தினார், அவர்களுடைய பாவங்களை விசாரித்தார், பாவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளை சொன்னார்.
ஆனால் அந்த விளைவுகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை மீட்க தன்னையே பலியாய் கொடுக்க போகின்ற ஒரு வாக்குத்தத்த செய்தியை சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி அங்கே ஒரு உன்னதமான தீர்க்க தரிசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஸ்திரீயின் வித்தாக மனித அவதாரமாக திருச்சபையின் வித்தாக தலைவராக வெளிப்பட்டு அவர் இந்த உலகத்திலே பாடுபட்டு மரித்து சாத்தானுடைய தலையை நசுக்கி தன் ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க போகிறேன் என்ற ஒரு உன்னதமான சத்தியத்தை அந்த வார்த்தையின் மூலமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரிவித்தார். அல்லேலூயா. கிருபை வெளிப்பட்டது. ஆனாலும் கூட இனிமேல் முகமுகமாய் அவர்களோடு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு குழந்தை உடல்நிலை சரியில்லாம இருக்குது, மிகுந்த சீரியஸ் கண்டிஷன் போயிடுச்சு, அந்த குழந்தைய ஐசியூல வச்சுட்டான். அந்த தகப்பன் அந்த குழந்தைய பார்க்க விரும்புறாரு, அந்த குழந்தைய பார்த்து பேச விரும்புறாரு. அந்த குழந்தை மயக்க நிலையில இருக்குது. ஆனா வெளியிலிருந்து உள்ளே போய் அருகில் இருப்பதற்கு அனுமதி கிடையாது, டாக்டர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த ஒரு வட்ட கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி வழியா என்ன செய்வாங்க, அந்த குழந்தைய பார்க்க முடியும். அப்படின்னா அந்த தாய் தகப்பனும் அந்த கண்ணாடி வழியாக அந்த குழந்தையை பார்த்து ஏங்கி தேம்பி அழுகிறது போல பாவம் செய்து தன்னை விட்டு பிரிந்து போன, தன்னை விட்டு விலகி போய்விட்ட அந்த மனுகுலமாகிய நம்மை பார்த்து நம் ஆண்டவர் ஏங்கி தேம்பி அழுதாராம். அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் இந்த வேத புஸ்தகத்தை அவர் எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. ஆதியிலே முகமுகமாய் பேசின தேவன் அதற்கு பிற்பாடு எப்படி பேசினார், தன் பிள்ளைகளோடு எப்படி அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது வேத வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய மனசாட்சியின் மூலமாக பேசினார். மனசாட்சி, நல்லது கெட்டது எது என்பதை நம்முடைய மனசு சொல்லும். எது நல்லது எது கெட்டது என்பதை நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் எழுதி வைத்தார். நம்முடைய மனசாட்சியின் மூலமாக பேசினார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, என் சுவிசேஷத்தின்படியே மன்னிக்கவும் அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும், கவனிங்க இந்த வார்த்தையை, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று வகையர் தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதினார். மனசாட்சியின் மூலமாக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எது சரியானது, எது தவறானது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் மனசாட்சி கொடுத்தார். சில நேரங்களில் சில பெரிய தவறுகள் செய்யும்போது உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா நம்ம கேட்போம். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் கேட்பீங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருப்பேன். மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு, மனசாட்சி இல்லாமல் செயல்படுறேன்னு கேட்போம். ஆண்டவர் மனசாட்சி மூலமாக தம் பிள்ளைகளோடு பேசினார். ஆனாலும் மனுஷனுடைய ஞானத்துக்கும் மூளைக்கும் அது எட்டவில்லை. தேவன் தான் அந்த மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். நன்மை தீமை தேவன் தான் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சிறு குழந்தை கூட தப்பு செய்யும் போது அந்த குழந்தைகிட்ட கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லும், சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம், இல்லை ஏதோ திருட்டு செயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அந்த குழந்தை அந்த தப்பை செஞ்சுட்டு உடனே நம்ம போய் கேட்டோம்னா அப்படியே முடிக்கும். பார்த்துக்கிறீங்களா? அந்த குழந்தைக்கு கூட தெரியுது தப்புனா தப்பு, தப்பு செஞ்சுட்டோன்ற உணர்வு எப்படி அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டவர் அந்த மனசாட்சியின் மூலமாய் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல மனசாட்சியின் மூலமா பேசினாரு. ஆனா இன்றைய காலத்துல பவுல் சொல்றாரு, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். மனசாட்சி செத்து போன ஒரு காலம். மனசாட்சியின் மூலமா பேசுகிறதை கேட்காதபடி மனிதனுடைய இருதயம் இன்னைக்கு கொழுத்திருக்கிறது, அந்த இருதயங்கள் இன்னைக்கு வெறித்திருக்கிறது. ஆகவே மனசாட்சியின் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தரால் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆகவே வேறு வழிகளிலே தம் பிள்ளைகளை சந்திக்க வேண்டும், தம் பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று விரும்பின தேவன் இயற்கையின் வழியாக நம்மோடு பேசினார். இயற்கையின் மூலமாக தேவன் இந்த இயற்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அருமையான பக்தன் எழுதுகிறார். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? இந்த இயற்கை முழுவதும், படைக்கப்பட்ட படைப்பு முழுவதும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது.
நாம் பார்க்கிற இயற்கை முழுவதும் தேவன் அன்பானவர் என்பதை நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. அவருடைய மகிமையை, அவருடைய குணத்தை அது வெளிப்படுத்துகிறது. படைக்கப்பட்ட படைப்புகள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது, கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது, கடவுளுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கின்றார் என்பதை இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நாம் சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், நட்சத்திர கூட்டங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து மறைகிறது, சந்திரன் உதித்து மறைகிறது. இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் தேவனுடைய மகிமையை நமக்கு அறிவிக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் காற்றை வீச பண்ணுகிறார், மழையை பொழிய பண்ணுகிறார், பனியை பெய்ய பண்ணுகிறார். இந்த பூமியை ஆசீர்வதித்து ஆகாரத்தை விளைய பண்ணி, தானியங்களை விளைய பண்ணி, பல்வேறு காய்களையும் பல்வேறு பழங்களையும் சுவை மிகுந்த கனிகளையும் நறுமணமிக்க வண்ண வண்ண மலர்களையும் படைத்து இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் அதை கண்டு சந்தோஷம் அடையத்தக்கதாக, மனமகிழ்ச்சியோடு அதை புசிக்கத்தக்கதாக, ஆகாரத்தை உட்கொள்ளத்தக்கதாக இந்த பூமியை ஆசீர்வதித்து தேவன் தம் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இயற்கையின் மூலமாய் தேவன் பேசுகின்றார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் இதை குறித்து வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு காரியம் நடைபெறுகின்றது. அங்கே பர்னபாவும் பவுலும் இதை பேசுகின்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:17 நாம் படிக்கும் பொழுது, அவர் நன்மை செய்து வந்து, ஆண்டவர் என்ன செய்யறாரா? நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இந்த உலகத்தை விளைய செய்து, காற்றை வீச பண்ணி, மழையை பொழிய பண்ணி, பூமியை ஆசீர்வதித்து ஆகாரத்தை விளைய செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் ஒரு முறை பேசினார், இந்த படைப்பை நீங்கள் பார்க்கிறீர்களே, படைப்பு என்று ஒன்று இருக்குமானால் இதை படைத்த ஒரு படைப்பாளி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. நம்மை படைத்த தேவன் நமக்காக இதை அனைத்தையும் படைத்திருக்கிறார். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நாமும் நம் பிள்ளைகளும் இந்த உலகத்தில் செழித்து இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த பூமியை ஆசீர்வதித்து செழிப்பாக்கி இருக்கிறார். இயற்கை முழுவதும் தேவன் படைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். எல்லா உயிர்களுக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறவர் அவர். எல்லாருடைய தேவையை சந்தித்து படியளக்கிறவர் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை குறித்து இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுளுடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறது என்பதை குறித்து எழுதுகிறார். ரோமர் 1:20 நாம் வாசிக்கிறோம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது, வானத்தை பார்க்கும் பொழுது, வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களை, நட்சத்திர கூட்டங்களை, சூரிய மண்டலங்களை, சூரிய குடும்பங்களை பார்க்கும் பொழுது, நமக்கு இருக்கிற பூமியை பார்க்கும் பொழுது, சந்திரனை பார்க்கும் பொழுது, இந்த இயற்கை முழுவதையும், ஆறுகளையும் அருவிகளையும் ஏரிகளையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் பல்வேறு விதமான ஆசீர்வாதமான காரியங்களை பார்க்கும் பொழுது, இவைகள் எல்லாம் படைத்த தேவன் நமக்காக இதை படைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் அவருடைய கரம் படைத்திருக்கிறது. அவருடைய வல்லமைக்கு சான்றாக, அவருடைய அன்பிற்கு சான்றாக, அவருடைய குணத்திற்கு சான்றாக இவைகள் எல்லாம் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு கனியை நாம் எடுத்து ருசிக்கும் பொழுது, அதனுடைய சுவையை நாம் சுவைக்கும் பொழுது, சுவை மிகுந்த மாங்கனியை புசிக்கும் பொழுது, சுவை மிகுந்த பல்வேறு கனிவகைகளை நாம் விருப்பத்தோடு சாப்பிடும் பொழுது, அந்த கனிகள், அந்த சுவைகள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், இதை உண்டாக்கின தேவன் நம் மீது கொண்ட அன்பை அது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. என் பிள்ளைகள் அதை சுவைத்து மகிழ வேண்டும், அந்த மலர்களை கண்டு மகிழ வேண்டும், அந்த இயற்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இயற்கையை படைத்திருக்கிறார். இயற்கையின் மூலமாய் தேவன் பேசினார். அதையும் மனிதர்கள் நாள் கணக்கில் செல்லும் பொழுது புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டார்கள். ஆனாலும் நம் பிள்ளைகளோடு அவர் பேசுவதை நிறுத்தவில்லை. இப்பொழுது விசேஷமான வெளிப்பாடாக கர்த்தர் நம்முடைய வேத புஸ்தகத்தை எழுதி கொடுக்க அநேக பரிசுத்தவான்களை அழைத்தார். அவர்கள் மூலமாக அவர்களுக்கு தரிசனங்களை கொடுத்து, சொப்பனங்களை கொடுத்து, இந்த காரியங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் வரக்கூடிய சந்ததிக்கும் தெரிந்து கொள்வதற்காக எழுதி வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்கள் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். இதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது ஓசியாவின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் எப்படி செயல்பட்டார் என்பதை பற்றி பேசுகின்றது. அப்படியே தீர்க்கதரிசிகளோடு சொன்னேன்,
நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன். ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் மூலமாக அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். அதை எழுதும்படி சொன்னார். அவர்கள் எழுதி வைத்து சேர்க்கப்பட்டதுதான் தேவன் நம் கரங்களில் கொடுத்திருக்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. அவர் நம்மோடு பேச விரும்புகின்றார், நம்மோடு உறவாட விரும்புகின்றார். அந்த உறவாட வேண்டும் என்றும் பேச வேண்டும் என்றும் அவர் நம் மீது கொண்ட அன்பின் ஏக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கார். அதனால நம்ம ஏற்கனவே வாசிச்சோம், ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து சொன்னாரு. ஏன் எழுதி கொடுத்தாரு? யாரை கொண்டு எழுதி கொடுத்தாரு? தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசிகளை எழுதும்படி யார் கட்டளை கொடுத்தது, எப்படி அவர்கள் எழுதினார்கள் என்பது குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 1:21 வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்களை கொடுத்தார், சொப்பனங்களை கொடுத்தார், எழுதும்படி அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்பித்தார். அவர்கள் ஆவியானவரால் கற்பிக்கப்பட்டு உணர்த்தப்பட்டு ஏவப்பட்டு அதை எழுதினார்கள். இதை குறித்து என்னாகமத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். என்னாகமத்தின் புஸ்தகம் 12 கர்த்தர் பேசும் பொழுது இந்த தீர்க்கதரிசிகளோடு எப்படி ஆண்டவர் பேசுகிறார் என்பதை குறித்து சொல்லுகிறார். என்னாகமம் 12 நாம் வாசிக்கிறோம் 6 அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தார், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். எப்படி பேசினார் ஆண்டவர் தம் தீர்க்கதரிசிகளுக்கு? தரிசனத்தின் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக ஆண்டவர் தன் பிள்ளைகளோடு பேசுகின்றார். இப்படியாக தீர்க்கதரிசிகளை அழைத்து அவர்களை ஆண்டவர் கட்டளை கொடுத்து எழுதும்படி அநேக காரியங்களை, நன்மை தீமையை வகையறுத்து நன்மையை செய்ய வேண்டும் என்றும் தீமையை செய்யாதிருக்க வேண்டும் என்றும் பல ஆலோசனைகளை சொல்லி நாம் நல்வழியிலே நடந்து இந்த பூமியில் இருந்து நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கு முகமுகமாய் அவரை பார்க்க முடியாமல் தடைபட்டிருக்கிற நாம் இந்த தடைகள் விலகி மீண்டுமாய் தேவனுடைய முகத்தை தரிசிப்பதற்கு, அவர் நம்மோடு முகமுகமாய் உறவாடுவதற்கு அவசியமான காரியங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பைபிள். அல்லேலூயா. யார் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க தினந்தோறும் இந்த பைபிளை படிக்கணுங்க. தினந்தோறும் இந்த பைபிளை படிக்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவரை பார்க்க முடியும். நீங்க ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஏக்கத்தோட துடிதுடிப்போட ஒரு தாயின் துடிதுடிப்போட எழுத கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தை நாம அசட்டை பண்ணிட்டு அவரை போய் பார்க்கலாம்னு நினைச்சா முடியாதுங்க. அல்லேலூயா. அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். அவர் படிப்படியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மனசாட்சியின் மூலமாய் பேசினார், இயற்கையின் மூலமாய் பேசினார், முகமுகமாய் பேசின அனுபவத்தை மீண்டும் பெறுவதற்காக அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த வேத வாக்கியங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏனோக்கின் மூலமாய் பேசினார். ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையிலே வாழ்ந்தவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகின்றது. யூதாவின் புஸ்தகத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். யூதாவின் புஸ்தகம் அது ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 14-15 வசனத்திலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களையும், அவன் அந்த காலத்தில் வாழ்ந்த பாவிகளையும், அந்த காலத்தில் வாழ்ந்த துன்மார்க்கரையும், அந்த காலத்தில் வாழ்ந்த பக்தியற்றவர்களும் செய்த கிரியைகளை எழுதியிருக்கிறார். இந்த காலத்தில் அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கும் சேர்த்துதான் இந்த எச்சரிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்பத்தக்கதாக அவபக்தி உள்ள வார்த்தைகள் பேசுவதையும் அவபக்தி உள்ள நடக்கைகளில் இருந்து விலகி நாம் நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாய் மாற இவர் எச்சரிப்பின் செய்தியை எழுதி வைத்தார். நோவாவின் காலத்திலே நாம் வாசித்தோம். துன்மார்க்கம் பெருகியிருந்த காலம், மனிதர்கள் அங்கே கொடுமையினால் நிறைந்திருந்த காலம். உலகத்தை அழிக்க தேவன் நினைத்து நோவாவுக்கு சொன்னார், ஒரு பேழை உண்டாக்குன்னு சொன்னாரு. ஏறக்குறைய அந்த கட்டளை கொடுக்கப்பட்டு 120 ஆண்டுகள் நோவா பேழையை உருவாக்கி அங்கு வந்த மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி அங்கு இருக்கிற மக்களை எல்லாம் மனம் திரும்பும்படி அழைத்த பொழுது ஒருவரும் மனம் திரும்பவில்லை.
ஒரு சிலர் மாத்திரம் மனம் திரும்பினார்கள். ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாக அவர்கள் மரித்து போனார்கள். மற்றபடி ஜலப்பிரளயம் வந்த காலத்துல நோவாவும் அவன் பிள்ளைகளும் அவனுடைய மருமக்களும் மட்டுமே அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். மொத்தமே 8 பேர் மாத்திரம் அந்த பேழையில பிரவேசித்து காக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பல்வேறு காரியங்களை பேசினார். பல்வேறு தீர்க்கதரிசிகள் எழுப்பினார். ஆபிரகாமை எழுப்பினார், மோசேயை எழுப்பினார், எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா, பல தீர்க்கதரிசிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பி 40க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத புஸ்தகத்தை நம்ம எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் வாஞ்சியோடு அதை எடுத்து படிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை வாஞ்சியோடு வாசிக்கணும்னு சொல்லி இருக்கிறது, தியானத்தோடு வாசிக்கணும்னு சொல்லி இருக்குது. அது களங்கம் இல்லாத ஞானப்பால் அதன் மேல வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. பெரிய பட்டணத்து மக்கள் மனோ வாஞ்சியாய் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நம்ம எவ்வளவு நேரம் பைபிள் படிச்சோம்? நேத்து எவ்வளவு நேரம் பைபிளை படிச்சோம்? அதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் பைபிள் படிச்சோம்? பைபிள் படிக்கிற நாம இந்த பைபிளுடைய உபதேசத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இந்த வேதம் உபதேசிக்கிற வழியில என் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் இப்படி வாழ வேண்டும் என்று அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் இப்படி வாழக்கூடாது என்று எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லும்படி நான் வாழ்ந்து அவர் செய்யக்கூடாது என்ற காரியத்தை என் வாழ்க்கை விட்டு நான் ஒதுக்கி வைத்து அவருக்கு பிரியமாய் நான் வாழ்வேன் என்ற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நீங்க எத்தனை பேர் அவரோடு பேச விரும்புறீங்க? ஆண்டவர் நம்மளை முகமுகமா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க எத்தனை பேர் அவர் முகமுகமா பார்க்க ஆசைப்படுறீங்க? நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் எழுதி கொடுத்த புத்தகத்தை படிச்சு அவர் செய்யணும்னு சொன்னதெல்லாம் செய்யணும், அவர் செய்ய வேண்டாம்னு சொன்னதெல்லாம் ஒதுக்கணும். வாழ்க்கையை விட்டு அவரை தேடணும், இரவும் பகலும் அவரை நாடணும், அவர் சமூகத்தை நாடி வாஞ்சோடு இந்த வார்த்தைகளை வாசிச்சு இதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களுக்கு யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் வரும் நாளிலே அவர் முகமுகமாய் சந்திப்பதற்கு கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படியாக பல்வேறு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின தேவன் ஒரு காலகட்டத்தில் பரலோகத்திலிருந்து அவரை இறங்கி வந்து நம்முடைய மகிமையின் சாயலில் இறங்கி வந்து மோசே காலத்தில் ஒரு விசேஷமான கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் அங்கே கொடுத்தார். இதை குறித்து நாம் உபாகமத்தில் வாசிக்கிறோம், யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். முகமுகமாய் பேசின தேவன் ஒரு சிலரோடு விசேஷமாக பிரத்யட்சமாக பேசினார். ஏனென்றால் பாவத்துக்கு பிற்பாடும் கூட சில தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் விசேஷமான விதத்தில் வெளிப்பட்ட அனுபவத்தை நாம் வாசிக்கின்றோம். என்னாகமத்தில் நாம் வாசிச்சோம் இல்லையா? 12:6 வாசிச்சோம் இல்லையா? 12:7-8 வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே இங்க ஒரு சாட்சி சொல்றாரு. மோசே ஒருத்தர் எப்படி பேசினார்ன்றதை சொல்லும் பொழுது இங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். தேவன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அநேக தீர்க்கதரிசிகளுக்கு சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாய் பேசின தேவன் மோசே போன்ற சில பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் முகமுகமாய் அவர்களோடு நின்று பேசுவதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். நேரடியாக ஆண்டவர் பேசுகிறதை கேட்டு அவர்கள் செயல்படுவதற்கு தேவ கிருபை கிடைத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேசி அவரே எழுதி கொடுத்த ஒரு அருமையான வேத பகுதியை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் 10 கட்டளைகளை இந்த உலகத்தில் அவர் மகிமையின் சாயலில் இறங்கி வந்து எழுதி கொடுத்தார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையில அக்னியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடு பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து மகிமையின் சாயலில அந்த சீனாய் மலையில இறங்கினார். நீங்க இதை தெளிவாய் படிப்பதற்கு யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆண்டவர் இறங்கி அந்த மக்களை பரிசுத்தப்படுத்த சொல்லி 3 நாட்களுக்கு பரிசுத்தமாய் இருந்து அந்த மலையின் அருகிலே வந்து நிற்க வேண்டும். அந்த மலையை தொடக்கூடாது. மோசேயும் ஆரோனும் மட்டும் ஏறி போனார்கள். எல்லாரும் பரிசுத்தமாக்கி கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் அவர்களோடு முகமுகமாய் தரிசனமாய் அங்கே மகிமையின் மேகத்தோடு பற்றி எரிகிற அக்னி தீபத்தோடு புகை காடுகள், அங்கே பயங்கரமான ஒரு காட்சி. அந்த காட்சியின் நடுவில் இருந்து சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் தம் சொந்த குரலிலே பேசினார்.
வேதத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22 23 வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகள் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகளை பற்றி மோசே எழுதிட்டு வராரு. இந்த 10 கட்டளைகளை ஆண்டவரே பேசி அவரே தன் சொந்த கைப்பட அந்த கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார். அவர் பேசின சத்தத்தை நாம் எல்லாரும் கேட்டோம் என்று அதை நினைவுபடுத்தி பேசுகிறார். 23ஆம் வசனம், மலை அக்கினியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகி நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோடு பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே. நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். நாங்கள் கேட்டது போல அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? ஆண்டவர் மகிமையுள்ள தேவன் தன் மனுகுலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு சத்திய நெறியை போதிக்க வேண்டும், நீதி நியாயங்களை கற்பிக்க வேண்டும் என்று அவர் பரலோகத்தில் இருந்திருந்திருக்க முடியும். ஆனால் தன் பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று அவர் இறங்கினார். மனிதர்கள் வாசம் பண்ணும் இந்த பூமியிலே அவர் மகிமையின் பிரசன்னத்தோடு இறங்கி சீனாய் மலையிலே அவர் இறங்கின பொழுது, தம் மக்களோடு பேசின பொழுது அந்த சத்தத்தை கண்ட மக்கள் எல்லாரும் இடி முழக்கம் கூட அந்த சத்தத்தை கேட்டு அஞ்சி நடுங்கி பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கிட்ட சொல்றாங்க, அவர் சத்தத்தை தொடர்ந்து நாங்க கேட்டோம்னா நாங்க செத்து போயிடுவோம். அதனால இனி கடவுள் எது சொல்றதா இருந்தாலும் உங்ககிட்டயே சொல்லட்டும், நீங்க சொல்றத வந்து எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மோசேயின் இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கிற 27 உபாகமம் 5:27 நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படி செய்வோம் என்றீர்கள். நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்கள் உன்னோடு சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மகிமையின் சாயலோடு மகிமையின் பிரசன்னத்தோடு இடிமுழக்கம் போன்ற குரலோடு எரிகிற மலையில அக்கினியின் நடுவிலிருந்து தன் ஜனங்களோடு ஏன் பேசினார்? தன் ஜனங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை தேவனுடைய வாழ்க்கை முறைக்கும் அவர் விரும்புகிற வாழ்க்கை முறைக்கும் விரோதமாக இருந்தது. அதை மாற்றி அமைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி அந்த வழியிலே அவர்களை நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக பரலோகத்தின் தேவன் இறங்கி இந்த பூமிக்கு வந்து தன் மக்களோடு பேசி அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். நம்முடைய 10 பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். அந்த 10 பிரமாணங்களின்படி நடந்தால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்குவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் நன்றாய் இருக்கும்படி அதை கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னார் ஆண்டவர். தேவன் பேசினார், முகமுகமாய் பேசினார். முதல்ல பாவத்தின் நிமித்தம் அந்த உறவு பிரிந்து போன பொழுது அவர் மனசாட்சியின் மூலமாய் பேசினார், இயற்கையின் மூலமாய் பேசினார், தீர்க்க தரிசிகளின் மூலமாய் பேசினார், தாமே மகிமையின் சாயலில் இறங்கி வந்து பேசினார். இறுதியாக அவர் எப்படி பேசினார்? தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் பேசினார். அவருடைய தாகம் தனியவே இல்லை. அவரை சாந்தப்படுத்தவே முடியல. என் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருக்க என்னால முடியல, நான் முகமுகமா பேசணும் மறுபடியும் என் பிள்ளைகளோட சொல்லி அவர் மனசாட்சியின் மூலமா பேசி, இயற்கையின் மூலமா பேசி, தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசி, மோசே காலத்துல ஒரு சில பரிசுத்த மனிதர்களோடு பேசி அவர் தாகம் தீரல. அவர் இறுதியில் என்ன செஞ்சார் தெரியுமா? அவரே இந்த உலகத்துக்கு மனுஷனா மாறி அவரே இந்த உலகத்துக்கு வந்தார். தம் பிள்ளைகளை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் மனித கோலத்தில் மனித சாயலில் தன்னை தாழ்த்தினவராக இந்த உலகத்துக்கு வந்தார். இதை குறித்து நாம் வாசிக்கின்ற வேளையில எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய அருமையான பவுல் எழுதுகின்ற பொழுது இந்த வார்த்தையை எழுதுகின்றார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசின தேவன் அவர் சமாதானம் அடையவில்லை, இளைப்பாறுதல் அடையவில்லை, தன் பிள்ளையை விட்டு பிரிந்திருக்க அவரால் முடிக்கவில்லை. தந்த தாயின் உள்ளம் தவித்தபடியினால ஒரு காலகட்டத்தில் தன் குமாரன், அவர் தெய்வத்துவத்தில் ஒருவராய் இருந்த இயேசு கிறிஸ்து, அவரே மனுஷனாகி இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாய் வாழ்ந்து தேவ அன்பின் குணத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய அன்பின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்தார். ஏனென்றால் தேவனுடைய குணத்தை ஒரு தூதனால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய அன்பின் ஆழத்தை ஒரு தூதனுடைய அன்பு விவரிக்க முடியாது. ஒரு தூதனாகவோ ஒரு மனுஷனாகவோ ஒருவன் வந்து ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை விவரிக்க முடியாது. அநேகர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தூதன் தானே, தேவனால் அனுப்பப்பட்டவர் தானே நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, அவர் தேவனில் ஒருவர். வேதம் சொல்லுகிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இவர்களில் ஒருவரான கிறிஸ்து, அவர் தேவனில் ஒருவர், தேவனுக்கு சமமானவர். இதை குறித்து பிலிப்பியரில் எழுதும் பொழுது பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று எழுதினார். அல்லேலூயா. அவர் மனிதனாய் வந்தார், நம்மை பார்க்க, நம்மோடு பேச, தேவ அன்பின் ஆழத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்க. ஏன்னா ரொம்ப காலம் மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, கடவுள்னா கொடுமையானவர், கடவுள்னா ரொம்ப அவர் வந்து தண்டனை கொடுக்கிறவர். பழைய ஏற்பாட்டை படிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லாம் எழுதி இருக்கிறது, இதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்க முடியாதனால பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பிதா ரொம்ப கொடுமையானவர், ரொம்ப கோபமானவர், அவர் கோபப்பட்டு அழிச்சுவாரு, அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே அப்படி பேசுறாங்க. அப்படின்னா தேவனை அறியாதவர்கள் எப்படி பேசுவாங்க? கடவுள்னா கொடுமையானவர், தண்டிக்கிறவர், தண்டனை கொடுக்கிறவர், அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுதுதான் தேவன் என்றால் யார், அவர் எப்படிப்பட்ட அன்புடையவர், அவர் எப்படிப்பட்ட கிருபை நிறைந்தவர், அவர் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர் என்பதை கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற அந்த ஒரே பேரான குமாரன், வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதாவுடைய குணம் என்ன, தேவனுடைய குணம் என்ன, யாருக்கும் தெரியாது. தேவன் நம்மை நேசிக்கிறாரா, வெறுக்கிறாரா, தண்டிக்க விரும்புகிறாரா, ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா, பார்க்க விரும்புகிறாரா, பேச விரும்புகிறாரா, நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறாரா, நம்மளை நாசமாக்கணும்னு நினைக்கிறாரா, யாருக்கும் தெரியாது. இந்த பைபிள் சொல்லுது, அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்ம மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பையும் கிருபையும் கிறிஸ்து வந்து வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தில் கிறிஸ்து மனிதனாய் பிறந்த பொழுது யாரையும் அவர் தள்ளவில்லை, யாரையும் வெறுக்கவில்லை, யாரையும் ஒதுக்கவில்லை. பாவிகளை நேசித்தார், ஒதுக்கப்பட்டவர்களை நேசித்தார், வெறுக்கப்பட்டவர்களை நேசித்தார், தள்ளப்பட்டவர்களை நேசித்தார், கைவிடப்பட்டவர்களை நேசித்தார். பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்து பந்தியம் வந்து சாப்பிட்டார். வேதத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார் என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. அதரிசனமான தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவன் தரிசனம்னா பார்க்கிறது, அதரிசனம்னா பார்க்க முடியாது. பார்க்க முடியாத தேவனுடைய தற்சுரூபம், சுரூபம் அப்படின்னா சில ஒரு வடிவமைப்பு, ஒரு மாதிரி. பார்க்க முடியாத தெய்வத்தை மனித கண்கள் பார்க்கும்படியா இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் கிறிஸ்து மனிதனாக. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தேவனாக வெளிப்பட்ட பொழுது சீனாயில் வந்தாரு, யாருக்கும் தெரியல, அவருடைய அன்பு தெரியல, அவருடைய இரக்கம் புரியல, அவருடைய கிருபை புரியல. ஆனால் மனிதனாய் அவர் வெளிப்பட்ட பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய குணம், தேவனுடைய அன்பு, இரக்கம், கிருபை அனைத்தும் கிறிஸ்துவில் வெளிப்பட்டது. பாவியான ஒரு ஸ்திரீ வந்த பொழுது எல்லாரும் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யாதவன் அவன் முதல்ல கல்லெறின்னு சொன்னான். எல்லாரும் கல்ல போட்டுட்டு போன பொழுது கிறிஸ்து அவளை மன்னித்து ஆசீர்வதித்து, நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த ஒரு வார்த்தை அவள் வாழ்க்கையை மாற்றினது. அவரிடத்தில் வந்த எல்லா பாவிகளுக்கும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை சொல்லி அவர் பேசினார். அல்லேலூயா.
அவருடைய அன்பு வெளிப்பட்டது, கிறிஸ்துவின் கிருபை வெளிப்பட்டது. எல்லா முயற்சியை எடுத்த தெய்வம் கடைசி முயற்சியாக தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் வந்த பொழுது இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். முடிந்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது எல்லாரையும் நேசித்தார், எல்லாரிடத்திலும் அன்பு காட்டினார். கடைசியில தன்னுடைய அன்பின் உச்சத்தை அவர் எங்க வெளிப்படுத்தினார்னா கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தினார். அந்த கல்வாரி சிலுவையில் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. கிறிஸ்து மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் 3 பேருமே சமமா இருக்கிறார்கள். இந்த 3 பேருமே நம்மை நேசிக்கிறார்கள். எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள்? தங்களுடைய உயிரையே கொடுத்து அவமானப்பட்டு மரித்தாலும் நம்மை மீட்பதற்காக, தம்மை கொடுப்பதற்காக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கிறிஸ்து மனிதனாய் வந்து வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா! தேவனுடைய அன்பின் குணம், அன்பின் ஆழத்தின் உச்சத்தை இந்த கல்வாரி நமக்கு என்றைக்கும் சாட்சி பொருளாய், காட்சி பொருளாய் வைத்திருக்கிறது. அந்த அன்பினால் கிறிஸ்து நம்மோடு பேசினார். ஆண்டவர் ஆதியிலே முகமுகமாய் பேசினார். பேச முடியாததனால் மனசாட்சியின் மூலமாய் பேசினார், இயற்கையின் மூலமாய் பேசினார், பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்து பேசினார். நம்முடைய தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய பிள்ளைகளை தரிசனங்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய் பேசினது போதாது என்று மோசே போன்றவர்களோடு அவர் இறங்கி வந்து கற்பனைகளை எழுதி கொடுத்து, அநேக உபதேசங்களை எழுதி கொடுத்து, விசேஷ வெளிப்பாட்டின் மூலமாய் பேசினார். இதுவும் முடியாத பொழுது போதாது என்று நினைத்த அவர் தானே இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு நம்மையில் வச்ச அன்பு உங்களுக்கு புரியுதா? எதுக்காக இதெல்லாம் செஞ்சா தெரியுங்களா? ஆதி ஆகமத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா முதல் 2 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இந்த முதல் 2 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதுக்கப்புறம் வர அதிகாரங்களை நீங்க பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் வர அதிகாரங்கள்ல மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வரக்கூடிய புஸ்தகங்களிலேயே நீங்க பார்க்க முடியாது. தேவனோடு முகமுகமாய் பேசினார், ஒளியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருந்தார்கள், ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டார்கள், தேவனோடு உறவாடினார்கள். இப்படி பல ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை, வாழ்க்கை துணையை, எத்தனையோ காரியங்களை இந்த 2 அதிகாரங்கள்ல தான் பேசுவார். அதுக்கப்புறம் பைபிள்ல நீங்க எங்க தேடினாலும் இதை வாசிக்க முடியாது. கடைசியா எங்க வாசிக்க முடியும்னா வெளிப்படுத்தல் புஸ்தகத்துடைய கடைசி 2 அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஜீவ விருட்சத்தை பார்க்க முடியும், தேவன் தம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியும், ஜீவ விருட்சத்தின் கனியை பார்க்க முடியும். அவர்கள் மறுபடியுமாய் தேவனோடும், தேவன் அவர்களோடும், அவருடைய சிங்காசனம் அவர்கள் மத்தியில் இருப்பதையும் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் பார்க்க முடியும். என்ன சொல்லுது பைபிள்? பைபிள் எழுத்துற சத்தியம் என்ன? பைபிள் நமக்கு கொடுக்குற செய்தி என்ன? ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்துல மனிதனை பரிபூரண ஆசீர்வாதம் உடையவனாய் தேவன் உண்டாக்கினார். மனிதன் அதை இழந்து விட்டான். இழந்ததை அவர் எப்படி மீட்டு கொடுக்க போகிறார்? யார் மூலமாய் மீட்டு கொடுக்க போகிறார்? அதை மீட்டெடுப்பதற்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார்? அதை புரிய வைப்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். நம்முடைய அன்பின் வெளிப்பாடு மீண்டுமாக பாவத்திலே ஊறி போய் பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிற நாம் மறுபடியுமாக பாவம் செய்யாத நிலைக்கு, பாவம் மன்னிக்கப்பட்டு, பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, பரலோகத்தின் தேவனை முகமுகமாய் தரிசித்து அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஒரே வழி ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் பூமியில் உள்ள மனுஷர்களுக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. இந்த வேதாகமத்தை படிக்கிறவர்கள் தவறாய் புரிந்து கொள்ளலாம். இந்த வேதாகமம் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்த வரைக்கும் ஒரே ஒருவரை பற்றி பேசுகிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! அவரால் தான் ரட்சிப்பு, அவரால் தான் மோட்சம், அவரால் தான் பரலோகம், அவரால் தான் நாம் மீட்கப்பட போகிறோம். அந்த மீட்பின் சரிதை தான் இந்த வேத புஸ்தகம். நீங்கள் நானும் மீட்கப்பட்டு பரலோக தேவனை முகமுமாய் தரிசிப்பதற்கு கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு முக்கியத்துவம் புஸ்தகம் தெரியுமா உங்களுக்கு? அதை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு இருக்கிற சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் படித்து நம் நெஞ்சிலும் இருதயத்திலும் பதித்து கொண்டு கர்த்தர் சொன்ன காரியங்களை நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு, செயல்படுத்துவதற்கு, அவர் சித்தம் போல வாழ்வதற்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம் சொன்னா நம்முடைய வாழ்க்கை மாறும், நம் பாவம் மாறும், நம் துர்குணம் மாறும், நம் தீமைகள் மாறும்.
நாம் ஒரு நாள் கிறிஸ்துவை சந்திக்கிற வாக்கியத்தை பெறுவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் வேதாகமத்தை எழுதி கொடுத்தார்? ஏன் வேதாகமத்தை எழுதி கொடுத்தார் என்றால், உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடாக கர்த்தர் இந்த வேதாகமத்தை எழுதி கொடுத்தார். இந்த வேதாகமத்தின் ஆசீர்வாதங்களை வருகிற நாட்களில் நாம் தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபை நேரம் வரைக்கும் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவா எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர். உடைய அன்பையும் அக்கறையும் புரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உங்களுடைய அன்பின் மகத்துவம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவாய் நேசம் வைத்து இந்த அன்பின் கடிதத்தை எழுதி எங்கள் கரங்களில் சேர்த்திருக்கிறேன். எங்கள் வீடுகளிலே அந்த கடிதம் அக்கறையற்ற விதமாய் அது திறக்கப்படாமல் மூடப்பட்ட புஸ்தகமாய் இருக்கிறதப்பா. இனி அப்படி இல்லாமல் நாங்கள் வேதத்தை திறந்து வாசித்து எங்கள் பாவ நிலையை போக்குகிற ஆண்டவரே தேவனுடைய அன்பையும், எங்கள் பாவத்தை மாற்றுகிற, எங்கள் பாவத்திலிருந்து எங்களை விடுவிக்க தேவன் எடுத்திருக்கிற முயற்சிகள், அவர் செய்த தியாகங்கள், அவருடைய அன்பின் கிரியைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் மனம் திரும்பி தீமையை விட்டு விலகி நன்மை செய்து ராஜாவாகிய வருகிற நாளில் உம்மை முகமுகமாக தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும் என்று அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.